ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா சட்னி. புதினா சட்னிக்கு செய்ய தேவையான பொருட்களை வாங்க பார்க்கலாம். 2 தக்காளி, 2 வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, தேங்காய், அப்புறம் புதினா தழை. வாங்க எப்படி சமைக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வணங்குற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. அந்த வெங்காயம் நல்லா வணங்கணும். அந்த வெங்காயம் நல்லா வணங்கி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வணக்குங்க. வந்ததுக்கப்புறம் பூண்டை ஆட் பண்ணுங்கள். பூண்டை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் மிளகாவை ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகாவை ஆட் பச்சை மிளகாய் வணக்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வணங்குற அளவுக்கு தக்காளியை நல்லா வணக்கி விடுங்க. தக்காளி சீக்கிரம் வணங்குறதுக்காக இதோடையே சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்க்கறதுனால தக்காளியும் சீக்கிரமாக வணங்கிடும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கழுவி வச்சுருக்க புதினாவை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி புதினாவை நல்லா வணக்குங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம திருகி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை இதில் ஆட் பண்ணணும். தேங்காய் துருவலை ஆட் பண்ணிடலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபேனில் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.